மக்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா? இல்லை. நான் பிஸியாக இருந்தேன், பார்த்தீங்க. சரி, நம்ம காலையில் பார்த்தது திடம். இப்போ பார்க்கின்ற போது அறிவின் வரம். தூயாவுடைய வரத்தில் ஒரு வரம் தான் அறிவின் வரம். ஞானம், புத்தி, விமர்சை, அறிவு. இந்த அறிவு என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? கிஃப்ட் ஆஃப் நாலேஜ். இந்த நாலேஜ் ஆனது நமக்கு தேவை. எதற்காக? கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் என்பது என்ன? அறிவு வரம் ஆனது தெய்வ திட்டங்கள் எல்லாமே நமக்கு அங்கு வெளிப்படுத்தப்படும். இறைவன் எந்த நோக்கத்திற்காக உன்னை படைத்திருக்கின்றார், எந்த நோக்கத்திற்காக அவர் உன்னை உருவாக்கி இருக்கின்றார், நீ என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், இறை திட்டத்துக்கு ஏற்றபடி எப்படி நீ செயல்பட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், அத்தனையும் தெய்வம் இந்த வரும் வழியாக உனக்கு வந்து வெளிப்படுத்திருக்கின்றார். ரெண்டாவது, நாம் பார்க்குற சமயத்தில் மறைந்திருக்கின்ற நம்முடைய காரியங்கள் அத்தனையும் தெய்வம் வெளிப்படுத்துவது. உதாரணத்துக்கு சமாரிய பெண் எடுத்துக்கொள்ளுங்கள். சமாரிய பெண்ணை நாம் காண்கின்றோம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம். அந்த சமாரிய பெண் இயேசு கிணற்று அருகில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார். அந்த மகளுடன் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ குடிப்பதற்காக எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு என்று கேட்குற சமயத்தில் அப்போது அவளும் என்ன செய்யணும், உரையாடி கொண்டிருக்கிறோம். உனக்கு கயிறும் கிடையாது, சொல்ல நான் உனக்கு தருகின்ற தண்ணீரானது உனக்கு தாகம் என்றும் இருக்காது எடுக்கலாம்னு சொல்லும்போது, அப்போ அவள் சொல்ல வார்த்தை, உனக்கு தான் கயிறும் கிடையாது, பக்கெட்டும் கிடையாது, நீ எப்படி எனக்கு தண்ணி தரப்போகிறாய் அப்படின்னு நான் கேட்குற சொல்ல இயேசு ஒவ்வொன்றாக சொல்ல 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 கடைசியில் இதோ பார், நான் கொடுக்குற தண்ணி உனக்கு தாகமே எடுக்காது, அப்போ அந்த தண்ணியை எனக்கு தா என்று சொல்லும்போது இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. என்னது? போய் உன் கணவரையும் கூட்டிக் கொண்டு வா என்று. போய் உன் கணவரையும் கூட்டிக் கொண்டு வா என்று சொல்ல வார்த்தை. அப்போது அவள் சொல்ல வார்த்தை என்பதை, எனக்கு கணவனே இல்லையே. அப்போ தெய்வம் சொல்ற வார்த்தை. படிங்கள் 18-19. வெரி குட். எல்லாரும் நல்லா தமிழ் படிக்கிறீங்க, எல்லாருக்கும் நல்லா தமிழ் தெரியுது. இனி யாராவது ஒருத்தர் மட்டும் படி பார்ப்போம். உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். நீ கூறியது உண்மை. அப்போ அந்த மகளுடைய ரகசியம் அத்தனையும் யார் வெளிப்படுத்துகின்றார்? தெய்வம் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். மக்களை, இறை சன்னதியில் போகிற சமயத்தில் நம்முடைய அந்தரங்க ரகசியம் இதா அங்கு தெய்வம் வெளிப்படுத்துவார். எதற்காக தெய்வம் இந்த வெளிப்படுத்துதல் எதற்கு கொடுக்கின்றார்? இந்த அந்தரங்க ரகசியம் வெளிப்படுத்த காரணம் என்பது என்ன? நீங்கள் என்ன காரணமாக இருக்கும்? கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் என்ன? ஒரு சில பேருக்கு தெய்வம் வரங்கள் கொடுக்கின்றார். வரங்கள், கனிகள், கொடைகள் ஒவ்வொருத்தரும் கொடுக்கின்றார்கள். இப்போ கவுன்சிலிங் போகிற சமயத்தில் எல்லாம் கிஃப்டட் கவுன்சிலிங் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? போய் உட்கார்ந்த உடனே அவங்க ஒன்று ஒன்றா சொல்லுவார்கள். கட்டப்பட உன்னை பற்றிலாம் எல்லாம் அப்படியே சொல்லி கொண்டிருப்பார்கள். எதற்கு அது அப்படி சொல்கிறார்கள்? என்ன காரணத்துக்காக சொல்கிறார்கள்? ரெண்டு பேரும் ஒன்றா தலை சொல்கிறோம். வெரி குட். எதற்காக அது வெளிப்படுத்தல் கொடுக்கப்படுகிறது? உன்னுடைய தவறுகள், நீ தெய்வத்துக்கு அகன்று எப்படி நீ வாழ்ந்திருக்கிறாய் என்பதையும், இறை சன்னதி நீ எப்படி அருகில் நீ வர வேண்டும் என்பதற்கான காரணங்கள் தெய்வம் அங்கு வெளிப்படுத்துகிற பொழுது இன்னும் கடவுள் மேல் ஆழமாக இன்னும் அதிகமாக அன்பு செய்வதற்கான வாய்ப்பும், அதே மாதிரி அவரை பற்றி பிடிப்பதற்கான கிருபையும் தெய்வம் கொடுக்கிறது. இதான் ஒழிய உன்னை அசிங்கப்படுத்துவது, காயப்படுத்துவதற்காக அல்ல, வெளிப்படுத்துதல். அது உன்னை மீட்புக்கான பாதை தான் ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. உன்னை வளர்த்தி தெய்வ சன்னதி இன்னும் அழகா, நீ இறைவனை விட்டு நீ தூர போயிருக்கின்றாய். இதுதான் இந்த மகளை பாருங்கள். அவள் சொன்ன வார்த்தை என்பதுன, எனக்கு ஏசுன்னு பாருங்கள், உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், அவர்கள் இல்லை, இப்போவும் உனக்கு இருக்கிறவன் உனக்கு கணவன் அல்ல. அப்போ அந்தரங்க ரகசியம், நீ எப்படி ஏமாந்து கொண்டிருக்கின்றாய், எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கின்றாய், எந்த அளவுக்கு நீ காயப்பட்டு கொண்டிருக்கின்றாய், எந்த அளவுக்கு அன்பை தேடி போகிற சமயத்தில் யாரெல்லாம் உன்னை ஏமாற்றுகிறார்கள் அத்தனையும் இதோ தெய்வம் அங்கு வெளிப்படுத்துகிறார். அந்த மகள் எப்படி அந்த ரகசியம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவள் சொல்ல வார்த்தை என்ன? ஐயாங்கிற வார்த்தையை போயிட்டு நீ ஒரு இறைவாக்கினன்.
நீ ஒரு இறை வாக்கினர். அது வரைக்கும் அவர் என்ன இயேசுவை எப்படி பயன்படுத்திக்கிட்டா, ஐயாங்கிற வார்த்தையை பயன்படுத்தா. எப்போ இயேசு ரகசியத்தை எடுத்து சொன்னாரோ, சொன்ன உடனே நீ ஒரு இறை வாக்கினர். அந்த இறை வாக்கினர் வந்த பிறகு அவனுடைய பேச்சு அப்படியே மாறுகிறது. அவளுக்கும் இயேசுக்குள்ள டயலாக் அப்படியே மாறுகிறது. என்னவென்று விசுவாசத்தை பற்றி போகிறது. உன்னுடைய மக்கள் பார், இங்கே தான் வழிபட வேண்டும், அது வழிபட வேண்டும், தெய்வத்தை வழிபட என்று சொல்கிறார்களே, ஆனால் நீ எப்படி இப்படி சொல்கிறாயே என்று சொல்லி பல இந்த வழிபாடு தளத்தை பற்றி, விசுவாச தளத்தை பற்றி கொண்டு அங்கு உரையாடல் நடக்கிறது. தண்ணி பற்றி சிந்தனை போயிடுச்சு, தண்ணி பற்ற தாகம் அதெல்லாம் போயிடுச்சு. எப்போ ரகசியம் வந்தவுடனே இது திருச்சபை சொல்கிற அர்த்தங்கள் கவுன்சிலிங் போகிற சமயத்திலையோ அல்லது மற்ற காரியங்களுக்கு போகிற சமயத்தில் தெய்வம் வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்கள் எல்லாமே எதற்காக என்றால் உன்னை விசுவாசத்தில் கொண்டு வரவுக்கு தான் ஒழிய உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை அசிங்கப்படுத்துவதற்காக அல்ல. ஒரு நாளும் மற்றவர்களை அழிப்பதற்கு தெய்வம் ஒரு நபருக்கு வெளிப்படுத்தவே மாட்டார், ஒரு நாளும் வெளிப்படுத்த மாட்டார். இவன் அழிந்து போக வேண்டும், இவள் அழியப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு நாளும் தெய்வம் அந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டார். காரணம் என்ன? அவன் அவள் அவனை வாழ வேண்டும் தான் தெய்வம் ஆசைப்படுவார் ஒழிய அவன் அழிப்பதற்காக அல்ல. அப்போ கவுன்சிலிங் நீங்கள் செல்கின்ற சமயத்தில் அதனால்தான் ஜாக்கிரதையோடு திருச்சபை அங்கீகரித்த நபரிடத்தில் மட்டுமே தான் நீ போக வேண்டும் ஒழிய மற்ற இடத்துல நீ போகிற என்றால் மக்களே நீ தான் மாட்டுவாய். வழி தவறி போய்கின்றால் தெய்வம் பொறுப்பெடுக்க மாட்டார், திருச்சபையும் பொறுப்பெடுக்காது. நீ தான் பிரதர் வாங்க, பிரதர் சிஸ்டர் பிரர் வாங்க, இந்த சிஸ்டர் இல்லை வேற சிஸ்டர் வாங்க சிஸ்டர் சொல்லி போகிறாங்களே, ஒரு சிக்கும் ஒன்றும் கிடைக்காது, ஒரு சுகம் கிடைக்காது. தெய்வம் கத்தோல் திருச்சபை அங்கீகரித்த மனிதர்கள் மட்டுமே தான் நீ போக நீ கடமைப்பட்டிருக்கின்றாய். அது மேலே நீ போகிறீ என்றால் அது உன்னுடைய பாடு, நீ என்னென்ன செய்து கொள்ளுங்கள், அதனுடைய விளைவு நீ தான் அது திருச்சபை ஒரு நாளும் பொறுப்பெடுக்காது. ஆனால் தான் மக்களே, வெளிப்படுத்துதல் என்பது விசுவாசத்தை வளர்த்தி கொண்டு வருதான் ஒழிய வேறு எதுவும் கிடையாது. இந்த மகள் சொல்லுகின்றால் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார்கள். அதன் பிறகு அப்படியே பேசுகிற மாதிரி இயேசுவும் உரையாடி கொண்டே வருகின்றார். பிறகு சொல்கிற வார்த்தை என்ன? நீ மெஸ்ஸியா வருவாள் என்று சொல்லிக்கொண்டு மெஸ்ஸியாவை பற்றி பேசுகிறார். பிறகு இயேசு சொல்கிற வார்த்தை, உன்னுடன் பேசி கொண்டிருப்பவன் தான் நான் தான். அதன் சொன்ன உடனே அந்த மகள் என்ன செய்கின்றால் அதை ஏற்றுக்கொள்கின்றார். அடையாளமாக குடத்தை எடுத்து இயேசுவின் பாதத்தில் வைத்துக்கொண்டு நேராக போகின்றார். அப்போ திருச்சபை சொல்வது அர்த்தம் என்ன? குடத்தை என்பது இயேசுவின் பாதத்தில் வைப்பதனுடைய அர்த்தம் தன் வாழ்வை முழுவதுமே, தன் வாழ்க்கை முழுவதும் இயேசுவின் பாதத்தில் இதை கொண்டு வைக்கிறார். எப்போ இயேசுவின் பாதத்தில் தன் வாழ்க்கையை முழுவதும் வைத்தாலோ அந்த நொடியிலேயே அவளுடைய வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம் ஏற்படுவதை நான் காண்கின்றோம். அதுவரைக்கும் அவளை எல்லாரும் ஒதுக்கின்றார்கள், மத்திய வேளையில் எல்லாரும் ஒதுக்கி இருந்தார்கள். அதே மத்திய வேளையில் எப்போ இயேசுவின் பாதத்தில் குடத்தை வைத்துவிட்டு நேர போனாலோ அதே மத்திய வேளையில் ஒரு ஊரையே கொண்டு வந்து அவள் சேர்க்கின்றாள். அவள் விசுவாசத்தில் உயர்ந்து விட்டால் தெய்வத்தையே அங்கீகரித்து கொண்டு விடுகின்றாள். அப்போ வெளிப்படுத்துதல் என்பது வேறு எதுவும் இல்லை. கிஃப்ட் ஆஃப் நாலேஜ் என்று சொல்கிற சமயத்தில் அது ஒரு நபருக்கு தெய்வம் கொடுக்கிறார் என்றால் அவனை விசுவாசத்தில் வளர்த்தி கொண்டு வருவதற்கும், ரெண்டாவது அவன் தெய்வத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதற்கும், மூன்றாவது அந்த தெய்வத்தை பற்றி எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்வதற்கும் ஒரு சாட்சியான வாழ்க்கை, ஒரு ப்ரீச்சிங் வாழ்க்கை இதை கொண்டு போகிறதுக்கு தான் இந்த கிஃப்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கு ஒழிய நீ வளர்ந்து வருவதற்காக அல்ல. கிஃப்ட் ஆஃப் நாலேஜ் நீ வளர்றதுக்காகல, இது குடும்பத்து அங்கத்தினர்களுக்குண்டா உண்டு. தம்பதிகள் உனக்கு உண்டு, கணவன் உனக்கு உண்டு, எல்லோருக்கும் உண்டு. தூய ஆவியை யாரெல்லாம் பெற்றார்களோ, உறுதி பூசுதல் யாரெல்லாம் பெற்றார்களோ, ஞானஸ்தானம் யாரெல்லாம் பெற்றார்களோ அது அத்தனை பேருக்கும் இந்த கிருபை உண்டு. நீ தான் உணரவில்லை. உணராமல் இருப்பது நீ தான். எப்படி ஃபாதரை கண்டுபிடிக்க முடியும்? உங்கள் குடும்ப சூழலை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் குடும்ப சூழலை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இப்போ உதாரணம், நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், பெற்றோர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் வெளியே எங்கேயோ இருக்கிறார்கள் வைத்துக்கொள்ளுங்கள், காலேஜ்லேயோ அல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ எங்கே இருக்கும் வைத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்குது என்றால், அவளுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்கிறது என்றால் இங்கே இருக்கின்ற பெற்றோர் உங்களுக்கு உணர முடியுமா? முடியாதா? முடியும், முடியும். அது அவங்க ஏதோ மறைக்கிறாங்களே. நீங்கள் வருகிறீர்கள், அந்த பிள்ளைகள் வருகிறார்கள், நீங்கள் வீட்டுக்கும் போகிறீர்கள், நீங்கள் எதுவும் கேட்பதில்லை, ஆனால் ஏதோ ஒன்றும் தெரிகிறது. அவருடைய முகங்கள் மாறுகின்றன, அவருடைய பேச்சுத்தன்மை மாறுகின்றன, காலங்கள் அப்படியே நாட்கள் போய்கொண்டே இருக்கின்றது. ஒரு வாரம் 2 வாரம் கழித்த உடனே நீ என்ன செய்கின்றாய்? ஆட்டோமேட்டிக்காக நீயே கேள்வியை கேட்பாய். என்னடா, ஏதாவது பிரச்சனையா? என்னடி, ஏதாவது பிரச்சனை? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா, சொல்லு என்ன பிரச்சனை? அவன் தானே
அவ தானே, இதுதானே பிரச்சனை, அதுதானே பிரச்சனை, இதனால தானே நீ சோர்ந்து இருக்கின்றாய், வேலை செய்கிற இடத்துல இப்படி தானே இருந்தது, நீ உன் இடத்துல இப்படி தானே இருந்தது, அப்படி தானே இருந்தது என்பது கரெக்டாக பெற்றோர்களோ அல்லது கணவனோ அல்லது மனைவியோ யாரும் வந்து டப்பேன்னு எடுத்து சொல்வார்கள். எங்கிருந்து இந்த கிருபை கிடைக்குது? இதான் தூய ஆவி, இதான் ஆவி. இது எல்லோருக்குமே உண்டு. அப்போ எப்படி நான் அதை கண்டுபிடிக்க, அதை வளர்ச்சி எப்படி எடுக்க முடியும்? அதை வளர்ச்சி எடுக்குவதற்கான வழிதான் மக்களே தெய்வ சன்னதியில் இறை வார்த்தை. அதனால் தான் நாம் வாசிக்கின்றோம். எங்க? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். பார்த்தீங்களா? மறுபடியும் அந்த 8ஆம் வாக்கியம் படிங்கள். ஒரு ஆவியானவர் ஞானம் நிறைந்த சொல்வலத்தை அழைக்கின்றார். அடுத்தது பார்த்தீங்களா? இன்னொருவருக்கு அதே ஆவியார் அறிவையும் கொடுக்கின்றார். ஒரே ஆளுக்கு 2ம் கொடுப்பதில்லை, அது அவருடைய விருப்பம். அது யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அப்போ ஞானத்தை ஒரு ஆளுக்கும், அறிவை ஒரு ஆளுக்கும், பிணித்திருக்கும் வரத்தை ஒரு ஆளுக்கும், எல்லாமே இவர் கொடுக்க காரணம் என்ன? சபையை, திருச்சபையை வளர்த்தி கொண்டு வருவதற்காக, விசுவாசத்தை வளர்த்தி கொண்டு வருவதற்காக. அதன் வழிய நீயும் நானும் வளருவதற்காக அல்ல, கிருபைகளும் அருளும் ஆசிரியம். எனக்கு தெய்வம் கிருபை தருகிற என்றால், பாவியாய என்னையே தெய்வம் ஆசீர்வதித்தார் என்றால், இந்த கிருபை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார் என்றால், பாவியாகிய உன்னை தெய்வம் தரமாட்டாரா? எனக்கே கொடுத்தார் என்றால் உனக்கு தராமலையா இருப்பார்? இதான் பார்க்கணும். உனக்கே கிடைத்த, உனக்கே தந்தார் என்றால் எனக்கு தராமலே இருப்பாரா? எனக்கு தராமல் இருப்பாரா? அப்போ இது எல்லாமே யாருடைய பணி செய்வதற்காக? அவருடைய பணி செய்வதற்காக. அப்போ கண்டுபிடிக்கிற ஒரே வழிதான் இறை வார்த்தை. அப்போ நீ எந்த அளவுக்கு நீ உணர்வோடு இருக்கின்றாயோ, எந்த அளவுக்கு நீ உற்சாகத்தோடு, எந்த அளவுக்கு நீ விழிப்போடு இருக்கின்றாயோ, அப்போதான் மக்களே அது உணர முடியும். நீ உறங்கி கொண்டு இருக்கிற என்றால், உறக்கம் என்பது என்ன அர்த்தம்? மத்தியான டைமில் உறங்குற அதல்ல, மயக்கத்தில் இருக்கிறாய். அப்படி என்றால் உலக மயக்கத்தில், பண மயக்கத்தில், புகழின் மயக்கத்தில், அப்படி நண்பர்கள் மயக்கத்தில் அப்படி நீ இருக்கிற என்றால், ஒரு நாளும் ஆவியானவர் உன் உள்ளில் செயல்படுவது உன்னால் உணர முடியாது. அதுதான் வார்த்தை தெளிவாக கூறியது. எடுத்து படிங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது. அடுத்தது, அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையான வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்கும் தரப்படும். அப்போ மறைநூல் எல்லாமே கடவுளுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது. அப்போ தூயாவுடைய தூண்டுதல் தான் இந்த மறைநூல். அப்போ இறை வார்த்தை என்பது உன்னுடைய சிந்தனை, சொந்த விளக்கம் அல்ல, தூயாவுடைய தூண்டுதல். அப்போ அந்த தூயாவின் தூண்டுதல் வழியாக அவர் உனக்கு என்ன வேண்டுமோ அது அவர் உனக்கு அங்கே தந்து விடுக்கின்றார். அப்போ நீ பைபிள் படித்தே தீர வேண்டும். அல்ல, எந்த ஒரு நொண்டி சாக்கம் அங்கு இல்லை. நீ பைபிள் படித்தே தீர வேண்டும். எனக்கெல்லாம் முடியாதுப்பா, எனக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கொண்டு பெற்றோர்களை எதிர்த்து, மற்றவர்களை எதிர்த்து நீ போகிற என்றால் நீ தலைக்கிழமை நிலம் ஒரு சிக்கும் உனக்கு கிடைக்காது. நீ பைபிள் படித்தே தீர வேண்டும். 2வது, மறைநூல் எதற்காக தரப்படுகிறது? அது கற்பிப்பதற்காக. அது உனக்கு கற்றுத்தரும். பைபிள் உனக்கு கற்றுத்தரும். அது உனக்கு டெக்ஸ்ட் புக், அது வாழ்க்கை, லைஃப், புக் ஆஃப் லைஃப். அப்போ அது நீ படிக்கின்ற சமயத்தில் எப்படி வாழ வேண்டும், என்ன சொல்லி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதெல்லாம் அது உனக்கு கற்றுத்தரும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ அது படித்தே தீர வேண்டும். அதனால்தான் யோசுவா புஸ்தகத்தில் நான் வாசிக்கின்றோம். நமக்கு தெரியும் இல்லையா? யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் படிங்கள். 6-7 வாக்கியங்கள். வீறுகோள், துணிந்து நில். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோய்சன் கட்டளையிட்ட சும்மா கட்டளையிட்ட கடைப்பிடிப்பதில் நீ கவனமா. சிஸ்டர் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. சிரிங்க சிரிங்க சிரிங்க. சும்மா படி 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 படி. நீ அதிலிருந்து வலப்புறமோ இடப்புறமோ நீ திரும்பாதே. அடுத்தது, எல்லாம் நீ வெற்றி பெறுவாய். அப்போ முன்னாடி தரப்படுகிற அந்த சட்ட நூல், அந்த சட்ட நூல் என்பது என்னது? இறை வார்த்தை.
அப்போ இறை வார்த்தை தினந்தோறும் நீ எடுத்து படிக்க வேண்டும். உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ரெண்டாவது விஷயம், நீ படிக்க வேண்டும். படிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக அது மேலே என்ன ஏற்படும்? விருப்பம் ஏற்படும். ஒரு நபரை பிடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு நபரை நீங்கள் பாருங்கள். என்ன பார்க்காத, வீட்டில் போய் என்ன பார்த்த இடம் கூட போயிடும். என்ன ஏன் பார்க்குற இப்படிதாங்க. சாதாரணமாக ஒரு நபரை பார்க்குற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக பிடித்துவிடும். மனசுக்குள் பிடிச்சென்ற என்றால் அவன் எப்படி இருந்தாலும் சரி எல்லாம் முடியும். மனசுக்கு பிடிக்க வேண்டும். அப்போ மனசுக்கு பிடிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும்? போய் உன் கணவனை பாரு, மனைவி பாரு, பிள்ளைகளை பாரு, பெற்றோர்களை பாரு. பக்கத்தில் மாமாவை பார்க்காத, பிரச்சனை ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக அவரிடத்தில் இருக்கின்ற நன்மைகள் உனக்கு கடந்து வரும், தீமைகள் கடந்து வரும். அந்த தீமைகள் கடந்து வரும் சமயத்தில் அதை எல்லாமே அப்படியே பிரேயரை மாற்று. நன்மையை கடந்து வரும் சமயத்தில் பிரேயரை மாற்று. சிந்தனைகள் கடந்து வரும்போது அந்த சிந்தனை அப்படியே ஜெபமாக மாற்று. அவ்வாறு ஜெபமாக மாற்றுகிற சமயத்தில் மக்களே ஒரு நாளும் பாவத்துடைய கட்டுப்பாட்டிற்குள் நீ போகவே மாட்டாய். ஒரு நாள் நீ போக மாட்டாய். அதை ஈஸியாக நீ தப்பித்து கொண்டே இருப்பாய். அதுக்கான வழிகள் தான் இதோ இதை. அதான் கிஃப்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிற காரணங்கள். அறிவின் வர. ஆனால் தான் வார்த்தை தெளிவாக கூறுகிறது இல்லையா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாம் தெரியுமே, 8ஆம் வாக்கியம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். அறிவு தெளிவோடு ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அழிவு தெரிவோடு விழிப்பாயிருங்கள். அடுத்தது உங்க எதிரியான அலகை யாரை விழுங்கலாம் என்ன கர்ஜிக்கும் சிங்கம் போல் தேடிக்கொண்டிருக்கின்றது. நீ விழிப்போடு இருக்க. நீ ஏமாந்து போகிறியா? அது உன்னுடைய தப்பு. அப்போ அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும். இதான் மக்களே. அப்போ அறிவு எப்போ எனக்கு தெளிவு பெறும் என்றால் இறை வார்த்தை படிக்கின்ற சமயத்தில், இறை வார்த்தை நான் தியானிக்கின்ற சமயத்தில். ஆனால் தான் மக்களை பிரசங்கங்கள் பங்குகளில் தரப்படுகின்றன. 5 நிமிஷம் பிரசங்கம் போய் கேளு. ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு திருப்பள்ளி என்றால் 7:15 மணிக்கு திருப்பள்ளி ஆரம்பித்தா ஒரு 7:15 7:20 பாட்டு பூசை அப்படியே வந்துச்சுன்னா ஒரு 7:20 7:15 பிரசங்கம் ஆரம்பமாகும். அப்படி தானே இல்லையோ? உன்னதங்களில் பாடலெல்லாம் வந்துச்சா ஒரு 7:15 7:20 பிரசங்கம் ஆரம்பமாகும். முதல் காலம் முடிச்சோடனே நீ போகிறது எப்போ? 7:30. ஏன்? பிரசங்கம் முடிச்சுட்டு போகிறது. ஒரு பங்கில் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். ஒரு மறை மாவட்டத்தில் ஒரு பங்கு, நல்ல ஒரு தந்தை, நல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த தந்தையெல்லாம் பேரெல்லாம் சொல்ல. அந்த உருவத்தை சொன்னே டக்குனு நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். ஆனால் உருவத்தையும் நான் சொல்ல மாட்டேன். அவர் நல்ல கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சர், அதே மாதிரி நல்ல அபிஷேகம், பயங்கர நல்ல அபிஷேகம் கூட. அப்போ அவர் ஒரு பங்கில் இருக்கிற சமயத்தில் அவருடைய அனுபவம் அவர் பகிர்ந்து கொண்டார். அதுதான் அப்படியே எடுத்து டப்பேர்னு உங்ககிட்ட கொடுக்குறது. அப்போ அவர் என்ன பண்ணுறார்? பங்கு தந்தையாக இருக்கிற சமயத்தில் பிரசங்கம். அப்போது பிரசங்கம் சாதாரணமாக 5 நிமிஷம் 10 நிமிஷம். அப்போ இவருடைய பிரசங்கம் ஒரு சாதாரணமாக ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓடும், கும்னு ஓடும். இறை வார்த்தையெல்லாம் வைத்துக்கொண்டு அப்படியே பயங்கரமாக போகும். அப்படி போய் கொண்டிருக்கிற சமயத்தில் 7 மணிக்கு பூசை என்றால் அது கிராமப்புறம். 7 மணிக்கு பூசை என்றால் 7:20 அப்படியே ஒரு 7:30 அப்படி வரும். அப்போ பிரசங்கம் ஆரம்பித்தான்னு அப்படியே ஒரு 3/4 மணி நேரம் 8:15. அதுக்கப்புறம் இந்த என்ன நற்கருணை மன்றாட்டு அப்படிலாம் முடிச்சு போட்டு மணி ஒரு 9 9:15 வரைக்கும் போகும். அப்படின்னா 2 மணி நேரம் 2:15 2:30 மினிமம் 2லேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே ஆகும் பூசை. முடிச்சு போகிற சமயத்தில் 9 மணிக்கு போகும்போது கறி கடையில் என்ன இருக்காது, கறி காலி ஆகிடும். எல்லாம் போனால் ஒரு எலும்பு துண்டாக இருக்கும். இந்த மக்கள் செய்த டெக்னிக் என்ன தெரியுமா? இது இவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக என்ன பண்ணுவாங்க? 8:30 மணிக்கு உள்ளே வருவார்கள். 8:30 மணிக்கு ஆலயம் ஃபுல். 8:30 மணிக்கு ஆலயம் ஃபுல். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 8:30 மணி வரைக்கும் பெண்களும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருப்பார்கள். அது பிள்ளைகள், அப்புறம் அந்த இளைஞர்கள் எல்லாம் நமக்கு அப்படி எல்லாம் 8:30 மணிக்கு அப்புறம் தான் வருவாங்க. என்னடா ஃபாதர் பார்த்தாரு, என்னது எல்லாம் 8:30 மணிக்கு மேலே தான் ஃபுல்லாகுது, என்னன்னு தெரியலையேன்னு. மற்ற சமயத்துலலாம் ஃபுல்லாக, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏன் அப்படி நடக்குன்னு இவருக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை. அப்புறம் நமக்கு தான் தெரியுமே, யாராவது ஒருத்தன் கோழி புட்டுற ஒருத்தன் இருப்பானே, நமக்கு எல்லாம் தெரியுமே. ஃபாதர் என்ன ஃபாதர், நாங்கள் எல்லாம் கறி கடையெல்லாம் போய் கறியெல்லாம் வாங்க வேண்டாமான. அப்போ தான் விஷயம் தெரியுது. ஓ அப்படி. ஏன்னா கிராமத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னது அந்த என்ன அந்த கொலாம்பி போடுவாங்க, அந்த ஹார்னில் தானே இருக்கும் இல்லை. இவர் நற்செய்தி வாசகம் முடித்த பிறகு செய்த காரியம் என்ன தெரியுமா? அப்படியே காணிக்கைக்கு போயிட்டார்.
மக்கள் அப்படியே எல்லாம் பையெல்லாம் எடுத்துகிட்டு நற்செய்தி வாசகண்டா நேரம் அப்படியே போகிறாங்க எங்கே கறி கடைக்கு. நேரம் போனால் காணிக்கைன்னு வந்ததுன்னு பிரசங்கம் கட்டு, பிரசங்கம் இல்லை, டேய் வர வட 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 முடிச்சு வச்சுக்கலாம் பண்ண காணிக்கை முடித்த உடனே அப்படியே போகிறார். இந்த நற்கருணை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்ச பிறகு ஆரம்பிச்சார் பிரசங்கம். அங்கேருந்து எல்லாம் ஃபாதர் என்ன ஃபாதர் உட்கார்றாங்க, என்ன உட்கார். அதனால தமாஷா அப்படி சொல்லிட்டு போனார். மக்களே, இறை வார்த்தை கேட்பதற்கு நீயும் நானும் சோம்பேறித்தனம் காட்டுகின்றோம். இவர் வச்சா நல்லா இருக்கும், அவர் வச்சா நல்லா இருக்கும், இவர் வச்சா யார் இறை வார்த்தை அறிவித்தாலும் இறை வார்த்தை தான். அதில் எந்த ஒரு விதம் இல்லை. அருட்தந்தர்களை கண்டு நீ போகிறே என்றால் நீ தான் ஏமாற்றம் அடைவாய். இறை வார்த்தை யார் அறிவித்தாலும் அந்த இறை வார்த்தைக்கு சக்தி உண்டு. கேட்கின்றவருடைய மனநிலையை பொறுத்து உண்டு. நீ வருபவது யாரை பார்ப்பதற்காக? அருள் தந்தை பார்க்கல. ஒரு ஆளோட ஸ்டைல் வித்தியாசம் இருக்கும், ஒரு ஸ்டைல் வித்தியாசம் இருக்கும். ரசிகைகள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த ரசிகை எல்லாம் நமக்கு தேவையில்லை. நீ வந்திருப்பது இறை வார்த்தை கேட்க என்றால் வார்த்தைக்கு மட்டும் கவனி. வேறு மனிதர்கள் எல்லாம் நீ பார்க்குறீ என்றால் மக்களை ஏமாற்றம் நீ அடைவாய். அதனால் தான் இன்று உன்னுடைய வீட்டிலும் சரி, உன்னுடைய குடும்பத்திலும் சரி, தெய்வ காரியங்களை நீ உணராமல் இருக்க காரணங்கள். மனசுக்குள்ளே நீ போட்டுக்கிற இவன் இருந்தால் போதும், இவள் இருந்தால் போதும், அவன் இருந்தால் போதும், அவள் இருந்தால் போதும் என்று சொல்லி நீ போகிற போது உன் பங்கு தளங்களில் அறிவிக்கின்ற இந்த இறை வார்த்தைகள், அந்த பிரசங்கங்கள் கேட்க முடியாமல் உன் பங்கு தந்தை உன்னுடைய சூழலுக்கு ஏற்றபடியே, உன்னுடைய நிலைக்கு ஏற்றபடியே, உங்கள் வாழ்க்கைக்குரிய ஏற்றபடியே, உங்கள் நிலைக்கு பங்குக்கு ஏற்றபடியே இறை வார்த்தையை அவர் அங்கே தந்து கொண்டே இருப்பார். இறை வார்த்தை தருகிற சமயத்தில் இங்கே 1000 பேர் இருக்கும்போது அந்த 1000 பேர் இருந்தாலும் 1000 பேருக்கு தனிப்பட்ட முறையில் போய் சேரும். எப்படி போய் சேரும் அது யாருக்கும் தெரியாது. அது அவனுக்கு வந்து போய் சேர்கிற இடம் தான் இது. அதான் கிஃப்ட் ஆஃப் நாலேஜ் என்று சில காரணங்கள் நாம் பார்க்குறோம் இல்லையா? இங்கே யார் ராயப்பர் எந்த மொழி அவர் பாடுற ஒரு மொழியில் இறைவார்த்தை அறிவிக்கின்றால் அங்கு வந்தவர்கள்லாம் பல மொழியில் உள்ளவர்கள், அத்தனை பேருக்கு என்ன நடக்கிறது? அவரவர்கள் பாஷையில் போய் கேட்குறது. இதே மாதிரி சம்பவம் எனக்கு ஹைதராபாத்தில் நடந்தது. ஹைதராபாத் திருமல்கிரி என்ற பங்கில் பாப்புலர் மிஷன் தியானத்துக்கு போகிட்டேன். மீட்டிங்கு ஒரு மணி நேரம் ஃபுல்லாக மீட்டிங், 6 மணிக்கு மீட்டிங். அப்போது தமிழ் தான் போகிட்டேன். இந்த மாதிரி தமிழ் இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன், இந்த தமிழில் தான் பேசுகின்றேன். அவரிடத்தில் பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 120 பேர் பொறுப்பாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நான் பாட்டுன்னு எல்லாம் பேசி முடிக்கிறேன். எல்லோரும் இப்படியே இருக்கிறார்கள். ஒரு சில பேர் தலையாட்டுகிறார்கள், விடுகிறார்கள், ஒரு சில பேர் என்னென்னமோ எழுதுகிறார்கள். நான் எல்லாம் பார்த்தேன். வெரி குட். இனி உங்களுக்கு சந்தேகம் இதாக இருந்தால் கேளுங்கள். 1 மணி நேரம் எல்லாம் முடித்த பிறகு சந்தேகம் இதாக இருந்தால் கேளுங்கள் என்றார்கள். அவன் கேட்ட சந்தேகம் என்ன தெரியுமா? ஃபாதர், இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பாஷையை ஃபாதர் பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ நான் கேட்டேன், என்னமோ எழுதிட்டு இருந்தீங்களா, அது என்னதுன்னு கேட்டேன். அவன் எங்கே எழுதுனான், அப்புறம் காட்டுறேன். என்னது? வரைஞ்சிட்டு இருக்கிறது. எழுதுறது இல்லை, சும்மா இன்னொரு பொம்மை மாதிரி வரைஞ்சிட்டு. அப்போ நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு எதுவுமே புரியலையான்னு கேட்டது. எதுவுமே புரியல. பாரு, நான் தமிழ் தானே பேசுகிறேன், நீங்களாம் தமிழ் தானே, அப்போ ஏன் தமிழ் பேசுகிறேன்? இந்த மாதிரி தமிழ் பேசினா எங்களுக்கு புரியாது. பிற வேறு என்ன மாதிரி தமிழ் பேசணும்? மட்ராஸ் லாங்குவேஜ், பழைய மட்ராஸ் லாங்குவேஜ் இருப்பதா இன்னா இஸ்துவா இஸ்கிவா அப்படி வேணும். ஓ, இந்த தமிழ் தான் வேணுமோன்னு. சரி, அப்போ புரிஞ்சிச்சா இஸ்திவா அப்படி கூட ஒரு 1/2 மணி நேரம் அதில் பேசணுன்னு எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு ஃபாதர்னு. இந்த மாதிரி இஸ்திவான்னு பிரசங்க முடியுமா? இறைவார்த்தை அறிவிக்க முடியுமா? அது முடியாது. மீட்டிங்கெல்லாம் முடிச்ச பிறகு நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். நீங்கள் தைரியமாக நீங்கள் கடந்து பாருங்கள். இது அறிவிக்கப்படுறது இறை வார்த்தை. தெய்வம் செயல்படுவார். நீ தைரியமானு சொல்லிக்கொண்டு அவங்களுக்கு தியானம் தொடக்கிறதுக்கு முன்னாடி முந்தின வாரம் அனௌன்ஸ்மெண்ட் கொடி ஏற்ற போவோம். அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயர். அங்கே டெலிவரன்ஸ் ப்ரேயர் முடித்த பிறகு நாங்கள் தியானத்தை ஆரம்பித்தோம். அருத்தந்தை ராஜு அவர்தான் பங்கு தந்தை. அப்போ அப்புறம் அருத்தந்தை டாமினிக் அவர்கள் ஸ்கூலுக்கு இன்சார்ஜாக இருந்தார். அதுக்கப்புறம் ஃபாதர் ஆனந்த்னு சொல்கிறவர் சின்ன ஃபாதர். டெலிவரன்ஸ் ப்ரேயர் முடிந்து விட்டது. டெலிவரன்ஸ் ப்ரேயர் முடித்த பிறகு நாங்கள் மறுநாள் அடுத்த வாரம் தியானத்துக்கு ஆரம்பிக்கின்றோம். அப்போ நாங்கள் சொன்னேன், இந்த மாதிரி தமிழ் தான் நான் பேசுகிறேன். எல்லாம் முடியுது, தியானம் முடியுது. 9:30 மணிக்கு தியானம் முடிகிறது. எல்லாம் வீரர்கள். அருத்தந்தை என்ன செய்கின்றார்? நேராக வருகின்றார். அங்கே இருக்கிற சின்ன பையனை பார்த்து கேட்குற கேள்வி, ஃபாதர் ராஜு கேட்ட கேள்வி, ஃபாதர் சொன்னது பிரசங்கத்தில் சொன்னது எல்லாம்
உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குற சமயத்தில் அவங்க சொன்ன வார்த்தை, எஸ் ஃபாதர், வி அண்டர்ஸ்டுட் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட். அவர் என்ன சொன்னாரோ அது அத்தனையும் நாங்கள் எங்க சொல்றான்னு பார்க்குற போது மணியாக அப்படியே என்ன பிரசங்கன்னு சொன்னிடும் அதெல்லாம் அப்படியே மணியாக அப்படியே சொல்றார்கள். அதன் பிறகு ராஜ்யபால் சொன்ன வார்த்தை, டெலிவரன்ஸ் ப்ரேயருக்கு எவ்வளோ சக்தி இருக்குது என்பதை இப்போ நான் உணர்கிறேன் ஃபாதர். பங்குகளில் அருத்தந்தை பயன்படுத்துகிற டெலிவரன்ஸ் ப்ரேயர், குடும்பத்தில் பெற்றோர்களே நீ பயன்படுத்த அந்த டெலிவரன்ஸ் ப்ரேயரை நீ பயன்படுத்த தான் நம்மளோட பங்கு டெலிவரன்ஸ் தியானம் நடக்கும். டெலிவரன்ஸ் ப்ரேயர் நீ எடுத்து நீ பயன்படுத்து. தெய்வமே, இதை என் பிள்ளைகள் பெற்றோராகிய நாங்கள் சொல்லுவதை அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அவருடைய புத்தியை பிரகாசிப்பித்துக் கொடு ஆண்டவரே, அவருடைய அறிவு தளத்தை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு உனக்கு தெரிந்த விதத்தில் இயேசுவின் நாமத்தினால் தூயாவி உனக்கு தந்த வரங்களை பயன்படுத்தி கொண்டு நீ எடுத்து நீ பயன்படுத்துகிற போது பெற்றோர் என்ற நிலையிலிருந்து நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் அன்பு பெற்றோர்களே, உனக்கு தந்த தெய்வம், அந்த கிருபை தந்த தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன விஷயம் சொல்ல வருகின்றாயோ அது அப்படியே உன் பிள்ளைகளுக்கு போய் டப்புன்னு போய் செய்கிறோம், புரிந்து கொள்வார்கள். நீ எந்த மனநிலையோடு நீ சொல்கின்றாயோ அது ஆட்டோமேட்டிக்காக அது அவர்களுக்கு புரியும். நீ சொல்றதுக்கு முன்னாடி நீ ஜெபத்தில் இருந்திருக்க வேண்டும். நீ பெற்றோராகிய நீ சொல்ற போது கணவன் மனைவிடத்தில் சொல்ற சமயத்தில் ஜெபம் பண்ணு, டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணு. அதுக்கு போய் முடிச்சு கொஞ்சம் எரியா நான் பேசுறேன், ஆப்பா இயேசுவை ஸ்தோத்திரம் இல்லை இப்படி சொல்லி அதெல்லாம் டெலிவரன்ஸ் ப்ரேயர். அதல்ல. அதிகாலையில் எழுந்து நீ ஜெபிக்கின்றாய்ப்பார், திருப்பலியில் ஒப்பு கொடுத்து நீ மன்றாடுகிறாய்ப்பார், குடும்ப ஜெபமாலை நீ ஜெபிக்கின்றாய்ப்பார், இந்த சமயத்தில் எல்லாம் தனிப்பட்ட முறையில் நீ ஜெபிக்கின்றாய்ப்பார். அந்த சமயத்தில் ஆண்டவரே, இந்த நாளில் என் வாயில் வருகிற ஒரு வார்த்தைகளும் என்னுடைய சிந்தனைகள் அத்தனையும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ வைத்துக் கொள்ளும். என்ன தீமையும் என் நாவிலிருந்து வராதபடி நீ காத்துக்கொள்ளும். தூய ரத்தத்தினால் அபிஷேகம் செய்ய, தூய ஆவியால் என்னை நிரப்பும். என்ன சொல்ல வேண்டும் என்ன சொல்லக்கூடாது என்பதை என் வெளிப்படுத்தித்தார். என் பிள்ளைகள், இதை என் பெற்றோர்கள், நான் காண்கின்ற மனிதர்கள், என்னை காண்கின்ற மனிதர்களிடத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு போக வேண்டும் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லிக்கொண்டு நீ மன்றாடுகிற சமயத்தில் தெய்வம் உனக்கு அது வெளிப்படுத்தி தருவார். காரணம், இது வெளிப்படுத்தல் என்பது எல்லோருக்குமே உண்டு. தெய்வம் கிருபை தருகிறார் என்றால் குறிப்பிட்ட ஒரு மகன், குறிப்பிட்ட ஒரு மகளுக்கு அல்ல, எல்லோருக்குமே தான் அது வளர்த்தி கொண்டு வருவதற்காக, விசுவாசத்தில் கொண்டு வருவதற்காக. இதன் கிஃப்ட் ஆஃப் நாலேஜ் நீயும் பெற்றிருக்கின்றாய், நானும் பெற்றிருக்கின்றேன். இல்லற வாழ்க்கையில் இருக்கிற உனக்கு இல்லற வாழ்க்கையில் மக்களை வழிநடத்த, துறர வாழ்க்கையில் இருக்கிற எனக்கு இறை மக்களை வழிநடத்த, பிஸ்னஸில் இருக்கிற உனக்கு உன் தொழிலாளிகளை வழிநடத்த உனக்கு இந்த கிருபை தேவை. எல்லோருக்கும் அவரவருக்கு பணியை செய்வதற்காக இந்த கிருபை தெய்வம் கொடுத்திருக்கின்றார். நீயும் நானும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அது எங்கு கிடைக்கும் என்றால் இறை வார்த்தை வழியாக. அதுதான் இறை வார்த்தை உனக்கு கற்றுத்தரும். பல விஷயங்கள் அது உனக்கு கற்றுத்தரும். இரண்டாவது, அது கண்டிக்கும். இறை வார்த்தை கண்டிக்கும். நீ என்ன செய்யக்கூடாது என்பதை எல்லாம் அது கண்டிக்கும். நீ பாவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றாய். இதோ சமாரிய பெண்ணை பார்த்து தெய்வம் சொன்ன வார்த்தை என்பது என்ன? இதோ பார், நீ தாகத்துக்காக தண்ணீருக்காக அங்கெங்கும் போய் கொண்டிருக்கின்றாயே, பாவ வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், அது தவறு. உன் தாகத்தை தீர்க்க இங்க மட்டும்தான் முடியும். என்னை மட்டும்தான் நீ வர வேண்டும், என்னை தேடிதான் வர வேண்டும். அது சொன்ன உடனே இது அந்த மகள் புரிந்து கொள்கின்றார். குடத்தை இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுகின்றார். குடத்தை இயேசுவின் பாதத்தில் வைத்த உடனே நேர போகின்றார். போய் சொன்ன வார்த்தை என்ன? மெஸ்ஸியாவை நான் கண்டேன். இறைவாக்கினரை விட்டால் அந்த வார்த்தையை தாண்டி மெஸ்ஸியாவை நான் கண்டேன் தான் அத்தனை பேரையும் கொண்டு வருகின்றார். கிஃப்ட் ஆஃப் நாலேஜ். தெய்வம் எல்லோருக்குமே அது கொடுப்பார். இறை வார்த்தை படித்தால் மட்டும்தான் மக்களே அது கிடைக்கும். குடும்பத்தில் பெற்றோர்கள், இறை மக்கள் போய் பைபிள் எடுத்து படி, பைபிள் எடுத்து படி. சும்மா உட்காந்து மொபைல் ஃபோன் இல்லாமல், அல்ல டிவியும் பார்க்காமல், சீரியலும் பார்க்காமல், அல்ல சும்மா அங்கங்கே போய் பேசிக்கொண்டு இருக்காமல் நீ எடுத்து நீ படி. எவ்வாறு நீ படிக்கிற சமயத்தில் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பது உனக்கே தெய்வம் வெளிப்படுத்துவார். அதுக்கு ஏற்றபடி நீ செய்யலாம். ஓரோ மகளையும் மகளையும் வழி நடத்துகிற விதம் வித்தியாசம். இவனை வழிநடத்துகிற மாதிரி அல்ல, அவனை வழிநடத்துவது போல அல்ல, இவளை வழிநடத்த வேண்டும் என்ற விதம் அல்ல. இவளை 4 பேர் இருக்கின்ற 4 பேரையும் 4 ரகத்தில் வழிநடத்த வேண்டும். அது வழிநடத்த வேண்டும் என்றால் ஆவியின் வரம் என்றால் மட்டும்தான் மக்களுக்கு கிடைக்கும். அவருக்குள்ளே இருக்கின்ற எத்தனை ரகசியங்கள் உழைந்திருக்கின்றன, அது ரகசியங்களை புரிந்து கொண்டு அது கேட்டுவிடி போக வேண்டும். இல்லை என்றால் எத்தனை பேருடைய வாழ்க்கை நாறுகிறது. பிள்ளைகள் திருமண வயதில் வருகிறது. திருமண வயது வந்த உடனே அவள் ஒரு பிள்ளையை காதலித்து கொண்டிருப்பாள்.
அல்லது ஒரு பையனை அவள் காதலித்து கொண்டிருப்பாள், அது வெளியே சொல்ல மாட்டாள். சரிம்மா, உங்கள் விருப்பப்படியே நான் செய்துவிடுகிறேன். சரிவான கல்யாண சமயத்தில் அந்த நாளைக்கு தாலி கட்டுற சமயத்தில் அதான் பிள்ளையும் ஓடி போயிடுச்சு, பையனும் ஓடி போயிடுச்சு. யாருக்கு அசிங்கம்? யாருக்கு அசிங்கம்? உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டிருப்பவர்கள் பல விஷயங்கள், வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டே இருப்பார்கள். எல்லாம் முடிச்ச பல பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருவார்கள். எல்லாம் உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு குற்ற உணர்வுகளாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். பெற்றோராகிய நீ இந்த அறிவு தளம், இந்த கிருபை இருக்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் உனக்கு தூண்டுவார். என் மகள் தவறு செய்கிறார்களே, என் மகள் ஏதோ தப்பு செய்திருக்கிறார்களே, என்னுடைய ஆயிடுச்சு, ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்கின்றாய், என்ன ஆயிடுச்சு உனக்கு விஷயத்தை சொல்லும் போது உனக்கு தெய்வம் வெளிப்படுத்துவார். ஈஸியாக உன் பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்னால நல்ல முறையில் நேரிய பாதை உங்களால் வழிநடத்த முடியும். கிஃப்ட் ஆஃப் நாலேஜ் எல்லோருக்குமே உண்டு, நீ தான் அது பயன்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இதை மக்களை பார்க்கின்றோம். ரெண்டாவது, இந்த கிஃப்ட் ஆஃப் நாலேஜிலே ரெண்டாவது ஒன்று வருவதுதான் எனது இறை திட்டங்களை வெளிப்படுத்துவது. இறை திட்டங்கள், உன்னை எதற்காக நீ வந்திருக்கின்றாய் என்பதை அத்தனையும் தெய்வம் உனக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் இங்கு பாருங்கள், எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் கடவுளுடைய ஃபோன் நம்பர். பார்த்தியா, ஃபோன் நம்பர் சொன்னே கரெக்டாக வருது. பார்த்தியா, என்னிடம் மன்றாடு நான் உனக்கு செவி சாய்ப்பேன். அடுத்தது, நீ அறிந்திராத மாபெரும் ரகசியங்கள் எல்லாம் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். மறைப்பு அத்தனையும் உனக்கு வெளிப்பட, நீ அறிந்திராத மாபெரும் ரகசியம் அத்தனையும் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன், என்னிடம் மன்றாடு. அப்போ உன்னை குறித்துள்ள திட்டம் வைத்திருக்கின்றேன். அந்த திட்டம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னிடத்தில் வந்தால் மட்டுமே தான் முடியும். ராயப்பரை கொடுத்த திட்டம் தெய்வம் யாருக்கு வெளிப்படுத்தினார்? எப்போ ராயப்பருக்கு வெளிப்பட்டது? எப்போது? எடுத்து படிங்க. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 37 படிங்கள். அந்திரியா வந்து அழைக்கணும். அந்திரியாயும் ஒருவர். அடுத்தது, நீ யோகானின் மகன் சீமோன், இனி கேப்பா என்று அழைக்கப்படுவாய். இயேசு தெளிவா சொன்னார். பார்த்தியா, வந்த உடனே அவனை குறித்த திட்டம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நீ கேப்பா என்று அழைக்கப்படுவாய். அது வரைக்கும் வரவில்லை. அப்படி என்றால் மீண்டும் எடுத்து படிங்கள். 16ஆம் மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். இதேதான் 18ஆம் வாக்கியம். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை நான் கட்டுவேன், வாயில்கள் வெற்றி கொள்ளா திறவுகோல்களை தருவேன், விண்ணுலகில் தடை செய்யப்படும், அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். அப்போ அவரை குறித்துள்ள திட்டம் என்பது இதான் அங்கு தெளிவருது. இதுவரைக்கும் நீ மனிதனை மீன்களை பிடிக்க நபராக மாறி இருக்கின்றாய். இனி முதல் நீ மனிதரை பிடிப்பவனாக நீ மாற்றுகின்றேன். பாப்ப இறை திட்டங்கள் வெளிப்படுத்துவது தான் மக்களே இந்த கிஃப்ட் ஆஃப் நாலேஜ் என்று காரியங்கள். அது எப்போ அந்த இறை திட்டம் வெளியே வரும்? தெய்வ சன்னதியில் வருகின்ற பொழுது. அந்திரியா என்ன செய்கிறான்? தன் சகோதரனை இதாம் தெய்வ சன்னதியில் கொண்டு போய் இயேசு கொண்டு வருகின்றார். இயேசு ராயப்பரை குறித்துள்ள திட்டம் இது அங்கு வெளிப்படுத்துகிறது. இனி கேப்பா என்று அழைக்கப்படுவாய், பாறை. இதுமேல் வீட்டை கட்டுவேன். நண்பன் போகின்றான், அந்திரியா போகின்றான், இதோ பிலிப்பு போகின்றான், நத்தானியலே அவன் அழைத்து கொண்டு வருகின்றார். நத்தானியல் அழைத்து வந்தவுடனே இயேசு சொன்ன வார்த்தை என்பது என்ன? இதோ யதார்த்த இஸ்ராயேலன், இவனில் நான் காண்கின்றேன். சொல்லும் படிங்கள் 43வது வாக்கியம்.
யோவான் நடிச்சது கரெக்ட் தான், படிக்க. யோவான் நடிச்சது. ம் 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 நாசரேத் ஏதாவது நல்லது வரக்கூடுமோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமயத்தில் இதோ இயேசுவை வருகின்றான். இயேசு அவனை பார்க்கின்றான், சொல்கிறாய் இதான் யதார்த்தம். அதுக்கு பிறகு உனக்கு எப்படி என்ன தெரியும் என்று அப்போ இயேசுன்னு பார்த்தேனே, நீ அத்திமறை சுவடில் அமர்ந்திருக்கிற சமயத்தில் உன்னை நான் கண்டேன். தினம் பார்க்கின்றோம். அவனை குறித்த திட்டமானது நீ யார் என்பதையும் நீ உன்னுடைய ரகசியங்கள் அத்தனையும் தான் வெளிப்படுது. இயேசுவிடத்தில் வந்தால் மட்டும்தான் மக்களே அது முடியும். அப்படி என்றால் உன் மகனுடைய திட்டங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மகனை அந்த மகளை ஆலயத்துக்கு கொண்டு வா, பலிப்படுத்தி கொண்டு வா. கொண்டு வர சமயத்தில் பெற்றோராகிய உனக்கு அங்கு வெளிப்படுத்துதல் கிடைக்கும். சகோதரன் நீ, சகோதரி நீ, உன் சகோதரனை உன் சகோதரியை பலிப்படுத்த முன்னாடி கொண்டு வா. தெய்வம் உன் சகோதரனை குறித்து உன் சகோதரனை குறித்து உள்ள திட்டங்கள் உனக்கு அங்கு வெளிப்படுத்துவார். நண்பர்கள் உன் நண்பர்களை பலிப்படுத்தி கொண்டு வா. தெய்வம் அவனை குறித்துள்ள திட்டம் என்பது இதா அங்க நண்பர் வழியாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இயேசுவிடத்தில் வந்தால் மட்டும்தான் மக்களே இங்கு கிடைக்கும், இல்லை என்றால் இல்லை, வராது. நீ மந்திரவாதியை தேடி போகிற என்றால் மந்திரவாதிக்கு அதையும் வெளிப்படுத்துறாரு, அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. நீ யார் வெளிப்படுத்துறது, எங்கே நீ போய் கொண்டிருக்கிறாய் என்று பார். எப்படி கிடைக்கும். ஆனால் தான் வார்த்தை குருது இல்லையா? எங்கே நாம் வாசிக்கின்றோம்? 3ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் ஆமோஸ் புஸ்தகம் நடிக்கின்றேன். ஆமோஸ் புஸ்தகம் 3:7 படி. தம் ஊழியர்களாக இறைவாக்கினருக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் சொல்லலை. தம் ஊழியராகிய இறைவாக்கினருக்கு, யாரெல்லாம் அந்த இறைவாக்கினர் தெய்வ காரியங்கள் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் தெய்வம் வெளிப்படுத்துவார் ஒழிய மந்திரவாதிகள் அல்ல. பெற்றோர்கள் தெய்வ காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்றால், இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, நீதியான ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிற என்றால் உனக்கு அந்த வெளிப்படுத்துதல் உண்டு. கணவன் நீதியோடு நீ நடக்கிற என்றால், தெய்வத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிற என்றால் உனக்கு மனைவியை குறித்த திட்டங்கள் உனக்கு தெய்வம் அங்கு வெளிப்படுத்துவார். மனைவி இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிற சமயத்தில் அந்த வெளிப்படுத்துதல் உனக்கு அங்கு உண்டு. பிள்ளைகள் இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழுகிற சமயத்தில் இறைவாக்கினர்கள் நீ மாறுகின்றாய். அப்ப யாரெல்லாம் இறைவாக்கினர் என்று பார்க்கிற போது, இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் இறைவாக்கினர்கள் மாறுகிறார்கள். இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் இறை வார்த்தையை மட்டுமே தான் சொல்லுவார்கள், வேறு எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார்கள். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியம். கடவுளால் அனுப்பப்பட்டவர் கடவுளின் வார்த்தையை எடுத்து சொல்லுவார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய அனைத்து கொடைகளையும் அவர்கள். அப்ப கடவுளால் அனுப்பப்பட்டவர் கணவன் நீ, கடவுளால் அனுப்பப்பட்டவர் யாருக்கு? இந்த மகளுக்காக. அதே மாதிரி மனைவி நீ, தெய்வத்தால் அனுப்பப்பட்டவன் யாருக்காக? இந்த கணவனுக்காக. பிள்ளைகள் நீ, தெய்வத்தால் அனுப்பப்பட்டவர் யாருக்காக? இந்த பெற்றோர்களுக்காக. பெற்றோர்கள் நீ, தெய்வத்தால் அனுப்பப்பட்ட பிள்ளைகளுக்காக. அப்ப நீங்கள் தெய்வத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது போது நீ ஒரு இறைவாக்கினன். அந்த இறைவாக்கினரை உனக்கு தெய்வம் வெளிப்படுத்துவார். அந்த இறைவாக்கினர்கள் தெய்வ காரியங்களை மட்டும்தான் செய்ய வேண்டிய ஒழிய சமுதாயத்துடைய விருப்பப்படியோ மனிதனுடைய விருப்பத்தின் ஏற்படியோ உனக்கேற்றபடி வாழ்க்கையை வாழ ஒரு நாளும் தெய்வம் உனக்கு அனுவாதம் தந்ததில்லை. நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு தெய்வம் ஒரு நாளும் அதிகாரம் தந்ததில்லை. இறை வார்த்தை எடுத்து சொல்ல மட்டும்தான் தெய்வம் அதிகாரம் தந்துகின்றார். உன்னை திருப்திப்படுத்துவதற்காக, பேசுவதற்காக அல்ல. நீயும் நானும், துறர வாழ்க்கையில் இருக்கிற நானும், இல்லற வாழ்க்கையில் இருக்கிற நீயும், நாம் 2 பேரும் மக்களே தெய்வத்துடைய பணியை செய்ய தனக்கு வந்திருக்கின்றோம். எதுவும் உயர்ந்ததும் அல்ல, எதுவும் தாழ்ந்ததும் அல்ல. அப்படி இருக்கிற சமயத்தில் வெளிப்படுத்துதல் மட்டும் எப்படி மக்களுக்கு வித்தியாசம் வரும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். யாரெல்லாம் இறைப்பணியை செய்கிறார்களோ அவர்களுக்கு வெளிப்படுத்துதல் உண்டு. கிஃப்ட் ஆஃப் நாலேஜ் உனக்கு தெய்வம் தருவார், பெற்றுக்கொள். சாலோமன் கேட்டது என்னது? ஞானத்தை கேட்கின்றார்.
எல்லாமே கேட்கலாமே. அவன் கேட்டது ஞானத்தை மட்டுமே தான் கேட்டார். அதுக்கு தெய்வம் சொன்ன வார்த்தை என்ன? நீ ஞானத்தை கேட்ட காரணத்தினால், கடவுளுக்கு உகந்தது நீ கேட்ட காரணத்தினால், மீதி எல்லாம் உனக்கு நான் சேர்த்து தருகின்றேன். ஏன் அவன் ஞானத்தை கேட்டார்? என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எண்ணற்ற மக்கள் இருக்கிறார்கள், இவரை வழி நடத்த எனக்கு தேவையான ஞானம் கொடு. பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஞானத்தை கொடு என்று. அதன் பிறகு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவனிடத்தில் ஒரு கேஸ் ஒன்று வருகிறது. என்னவென்று, ஒரு 2 பேரும் விலை மாதுகள், 2 பேரும் விபச்சாரிகள். அந்த விபச்சாரிகள் பிள்ளை, அதில் ஒரு ஒன்று இறந்து விடுகிறது. அதன் பிறகு அதை சண்டைப்படுகிறார்கள். இவ பார், குழந்தையை மாற்றி வைத்துக்கிட்டு இது என் குழந்தை என் குழந்தை என்று. அப்போ அவர் சொன்ன தீர்ப்பு என்ன? அந்த 2 வெட்டு, அந்த குழந்தைய 2 விட்டுட்டு குடு என்று. அப்போ அதில் ஒன்று சொன்னது என்ன? ஆமாம், அதான் கரெக்ட், அதான் கரெக்டு. அழகாக பிடிச்சார். இந்தா உன்னுடைய குழந்தைக்கு நீ கொடு, இவளை கொண்டு போய் ஜெயில் சிறையில் அடை. தெய்வம் உனக்கு வெளிப்படுத்துவார், உனக்கு வெளிப்படுத்தார். கிஃப்ட் ஆஃப் நாலேஜ் அது எல்லா மக்களுக்கு தேவை. இல்லற வாழ்க்கையில் இருக்கிற உனக்கு மிக மிக தேவை. இந்த காலகட்டத்தில் மக்களை வழிநடத்துவதற்காக, உன் பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக அது உனக்கு தேவை. நீ உட்காந்து மற்றெல்லாம் படித்து கொண்டிருக்கிற என்றால், உட்காந்து படம் பார்த்து கொண்டிருக்கிற என்றால், உட்காந்து ஊர்க்கதை பேசி கொண்டிருக்கிற என்றால் மக்களே கிடைக்காது, கிடைக்காது. பைபிள் படித்தே தீர வேண்டும், பலிப்பிடம் தேடி வந்தே தீர வேண்டும், அருட்சாதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே தீர வேண்டும். அப்படி போனால் மட்டும்தான் உனக்கு அந்த வெளிப்படுத்துதல் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீயும் செய்யலாம். இல்லை என்றால் எல்லாம் போய்விட்டது. மீண்டும் எடுத்து படிங்கள். பிலிப்பிற்கு என்ன? திருத்துதர் பணி, திருத்துதர் பணியில் 16ஆம் அதிகாரம், திருத்துதர் பணி 16ஆம் அதிகாரம். அதில் பிலிப்பு நகரத்தில் பவுல் பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் அங்கே நடக்கிற சம்பவம் நீங்கள் பார்க்குறோம் இல்லையா? 16 முள்ள திருவாக்கியங்கள். குறி சொல்லும் ஆவியை இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள், மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கின்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அவள் சொன்னது நல்ல வார்த்தை தான். உன்னத பணியாளர்கள் மீட்பின் வழியை காட்டுகிறார்கள். ஆனால் பவுல் எரிச்சல் கொண்டு சொன்ன வார்த்தை என்ன? தீ ஆவியை விளைவிட்டு நீ போ. அறிவின் வரம் உலக பார்வையில் நன்மையாக இருக்கலாம், ஆனால் சொன்னது யாரு? பிசாசு. உலக பார்வையில் நன்மை, நீ உதவி செய்கின்றாய், உலக பார்வையில் நல்ல உதவிகள், ஆனால் செய்வது என்னது? பிசாசு காரியம். எப்படி? என் கணவன் குடிப்பதற்கு விஸ்கி கேட்கின்றான், இந்தாங்க எடுத்துக்கொள்ளுங்க விஸ்கி. மனைவி கொண்டு கொடுக்கிறது கேட்டா அன்பு மனைவி, நான் கேட்கறதெல்லாம் கொடுக்குறது. நீ செய்கிற காரியங்கள் பிசாசின் காரியம் என்பது உனக்கு தெரிகிறதா? இல்லை என்னங்க, வீட்டில் வெளியே போய் குடிக்காதீங்க, வீட்டுக்குள்ளேயே குடிங்க, எவ்வளவு நல்ல புரிந்து கொள்கிற மனைவி பார் என்று நீ மனைவியை பாராட்டுகின்றாயே, நீ பிசாசின் தன்மையோடு இருக்கிறாய் என்பது உனக்கு அந்த உணர்வு இருக்கா? இல்லையே. பாவத்திற்கு துணை அல்லவா போய் கொண்டிருக்கின்றாய். பாவத்துணை போகிற சமயத்தில் எங்கே போயிச்சு அந்த கிஃப்ட் ஆஃப் நாலேஜ்ங்கிற? பவுலை பார்த்து அந்த குறி சொல்கிற பெண் சொன்னது உண்மைத்தான். இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள், கடவுளுடைய பணியாளர்கள், மீட்பின் வழியை தெரிவிக்கிறார்கள். அத்தனையும் உண்மைத்தான், நல்ல வார்த்தை தான். ஆனால் பவுல் சொன்ன வார்த்தை என்ன? பிசாசு போ வெளியே, போ வெளியே என்று. மக்களே, உன் மனைவி உன் கணவன் உன்னிடத்தில் நன்மைத்தான் பேசுகிறானா? உண்மைத்தான் பேசுகிறானா? பிள்ளைகள் உண்மையைத்தான் பேசுகிறார்களா? அது நன்மைத்தானா, நல்லது தானா என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உனக்குள்ள இருக்க வேண்டியது தூயாவின் வரம், அறிவின் வரம். அல்லது பணம் அல்ல, பணமல்ல, அழகல்ல, ஆரோக்கியம் அல்ல, அந்தஸ்தல்ல, படிப்பல்ல, தெய்வீக கிருபை இருக்க வேண்டும். அந்த கிருபை இல்லை என்றால் ஒரு சுக்கும் கிடைக்காது. எங்க போனாலும் சரி ஒரு சுக்கும் கிடைக்காது. தெய்வ சன்னதியில் வந்தால் மட்டும்தான் முடியும். கேள், ஆண்டவரே அறிவின் வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேள். தாகத்தோடு எப்போது நீ கேட்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கும். என் பிள்ளைகளை வழிநடத்த, என் பிஸ்னஸை கொண்டு போக, நான் வேலை செய்கிற இடத்தில் எப்படி செயல்பட வேண்டும், எனக்கு வேற யார் உண்மை சொல்கிறார்கள், யார் பொய் சொல்கிறார்கள், எனக்கு கண்டுபிடிக்க எனக்கு அறிவின் வரத்தை தாரும் ஆண்டவரே. அவங்க என்னை பாராட்டுகிறார்கள், எல்லா பாராட்டும் நன்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லையே. என்ன வஞ்ச புகழ்ச்சி அணியா? ஒருவரை புகழ்வது போல இகழ்வது. அரசியல்ல இதெல்லாம் சகஜம்பா. புகழ்வது போல இகழ்வது, ஆமா, இகழ்வது போல புகழ்வது.
புரிஞ்சு போச்சு இல்லை, எதுக்கு அந்த போடுங்க, அதான் முடிஞ்சு போச்சு. போ. வஞ்ச புகழ்ச்சி அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி என்ன அணியோ, வஞ்ச புகழ்ச்சி மக்களே இருக்க வேண்டும். மன்றாடுகள், தெய்வம் உனக்கு கிருபை தந்து ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்ளும்.